தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாக்கியம் நல்லா இருக்கா, இல்லை இது நல்லா இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வழக்கம் போல தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிக்கோங்க. என்ன நன்றிக்கும் ஒரு மன்மத நன்றி கிடச்சிருச்சு, மாலை வணக்கமும் கிடச்சிருக்கு. சரி, முடிக்கும் போது மன்மத வணக்கணத்தை போட்டு முடிச்சிடும். சரி, இந்த பதிவில் நம்ம பேரின்பமாக இருக்கும், அதாவது இன்பமாக இருக்குதையாங்கிற மாதிரி இன்பத்தின் உச்சத்திலேயே நம்ம எல்லைக்கு மகிழ வச்சிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போட்டுவாங்க. நீங்கள் நினைப்பீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போட்டவனுக்காக நீ எதுக்கு பால சந்தோஷப்படுற, டிவிகே கட்சி உனக்கு பிடிக்காது, விஜய் சத்தியமாக பிடிக்காது, அறவே பிடிக்காது, சத்தியமில்ல அறவே பிடிக்காது, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்காது. இந்த வீடியோ பாருங்கள், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது, 200 யூனிட் டிவி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதனால நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட ஈவி பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருந்து, எனக்கும் இதே நிலைமை தான். வைசாலி தனிக்கா எங்கள் அண்ணனோட முதல் கையெழுத்தை பார்த்தீங்கல்ல, கரண்ட் போனால் 200 யூனிட் ஃப்ரீ 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 அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசினாங்க. ஆனால் எனக்கு இந்த வைசாலியுடைய இந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதற்காகனா, ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்கு மண்டை வச்சு இப்படி முட்டு கொடுக்காம உண்மை தன்மையை அறிஞ்சு மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களுக்காக நிற்கிறாங்கல்ல, அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சாரி கேட்குறாங்க. யார்? டிவிகே கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, அதற்கு ஓட்டு போட்டாங்க இவங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு முதல் முறையாக முதல் கையெழுத்தை வரவேற்றாங்க. ஆனால் அந்த ஆட்சி செய்யக்கூடிய செயல்முறை மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி 100 நாளில் காரி துப்பி சாரியும் கேட்குறாங்க. அப்போ இந்த மனசு தான் வைசாலியை நான் நினைக்கிறேன். உண்மையிலே பாராட்டுக்கள். இது ஒரு தன்னுடைய தான் தவறு செஞ்சுட்டோங்கிறத உணர்ந்து திருந்திக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது யார்? சிடிஆர் நிர்மல்குமார். அவர் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அவருக்கு எதுக்கு சம்மந்தம் மன்னிக்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பார். அவர் பேசுகிறது வேஸ்ட்டு. இன்னொருத்தர் இருக்கார், நீங்கள் என்ன பேசலாம் பதிலே சொல்ல மாட்டார், ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்ம அண்ணன். இவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஆனால் வீடியோ போட்டதுக்காகவே மன்னிப்பு கேட்குறாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்னொன்று இருக்குது, அது யார் தெரியுமா? நம்ம பாயம்மா. அதாவது அவங்களுடைய பொண்ணு சொல்லி வழி அனுப்புகிறாங்க. என்ன தெரியுமா சொல்லி வழி அனுப்புகிறாங்க? ஓட்டு போட கிளம்பியாச்சா? சரி, அங்க அழுத்துற பட்டன் இங்க விசிறிச்சத்தை கேட்கணும். அடிச்சுட்டாங்க. எதை? அவங்க ஒரு அமுக்கிட்டாங்க. அவங்க அமுக்கு எங்கே போய் கதறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு கரண்ட் பணம் 16,000 ரூபா வந்துருச்சாம்மா. என்னம்மா ஷாக்கிங்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஷாக்கிங்கா? கரண்ட் பில்லுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. கரண்ட் பில்லு 16,000 வந்திருக்கு. அதாவது நீங்க ஓட்டுனதை வச்சுதான் வரும் அப்படின்னா, நான் 2 மாசமா கடையே சரியா திறக்கல. என்னன்னா ஸ்டால் நான் போறதுனால இங்க கடையே ஓப்பன்ல இல்ல. எப்படி பேயா ஓட்டுச்சு 16,000க்கு? எப்பவுமே ரெகுலரா நான் ஏசி இருக்குது, இந்த லைட்லாம் இருக்கு, 6,000 ரூபாய் வரும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 6,000 ரூபாய் 6,500 ரூபாய் வரும். இப்ப 6,000 ரூபாய் தாண்டி 16,000 ரூபாய் எங்க இருக்கு? நான் அது கடை திறந்து ரன்னிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நான் அடிச்சு போட்டு ஸ்டாலா போய் அப்படிதான் இருக்கு. அப்படி வந்தாலும் ஈவினிங்ல வருவேன், எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். 2-3 ஆர்டர் இருந்தா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணி அவ்வளவுதான். 16,000 ரூபாய் வந்தது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பார்த்தா இன்ஸ்டால எல்லாருக்குமே 2,000 ரூபாய் வரவங்களுக்கு எல்லாம் 8,000 ரூபாய் வந்திருக்கு, 8,000 ரூபாய் வந்தவங்களுக்கு எல்லாம் 18,000 வந்திருக்கு. கேட்டுருச்சுல, நீங்க அமுக்கு இப்படி போட்டுக்கல, அந்த சவுண்டோடைய பிரதிபலிப்பு தான் இந்த 16,000 ரூபாய். என்ன, நான் கடைக்கே வரமாட்டேன், நான் கடை சாத்தின்னு நான் அப்படி எக்ஸ்போ அப்படி ஒவ்வொரு கடைகளுக்கு அங்கே போய்கிட்டு இருப்பேன். நான் கடை ரொம்ப நாள் வச்சு பேயா கரண்டெல்லாம் போட்டு போயிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பேயில் சாத்தான் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 2026 மே மாதத்துக்கு அப்புறம் சாத்தான் வந்துட்டாங்க. சாத்தான் வந்ததுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு 16,000 ரூபா கரண்ட் பணம். நீங்கள் ஃபேனு போட வேண்டாம், மிக்சி போட வேண்டாம், ஏசி போட வேண்டாம், ஃபேனு போட வேண்டாம், எதுவும் போட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு கரண்ட் பணம் கரெக்டாக வந்துடும். எவ்வளவு? கரெக்டாக
உங்களுக்கு தேவையான சரியான அமௌண்ட் வந்து நின்றோம். இதில் ஒருத்தங்க விசில் அடிக்கிறதுக்கு முன்னக்குட்டி நான் ஓட்டு போட போகிறேன், நான் பெருசாக ஓட்டு போட்டு பெருசாக சாதிக்க போகிறேன், எனக்கு நான் யாருக்கு ஓட்டு போட போகிற தெரியுமா அப்படி பேக்ரவுண்டை விஜய் அவர்களோட பாட்டெல்லாம் போட்டு பயங்கரம் ஓட விட்டாங்க ஒரு அக்கா. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஓட்டர் ஐடி. இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு க்ளூ தரேன். எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு ஆசை. கேர்ள் பேபி பிறக்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. இப்போ வந்து கதறாங்க. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். நைட் மட்டும் அது 24ல இருந்து 26 தான். என்கிட்ட பேபி இருக்கிறதுனால நாங்க இதான் யூஸ் பண்ணுவோம். சரி கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அப்படின்னு நாங்க இது பண்ணோம் சம்மர் டைம்னால. ஆனா 4,000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. 17,000 ரூபாய் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுக்குன்னு நாங்க கேட்க போனா இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்லாம் தப்பா எடுத்திருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இதுக்கு முன்னாடி ரீடிங் தப்பா எடுத்ததுலாம் எங்களோட பிரச்சனை. அதுவும் தப்பா எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? இந்த மாதிரிதான் அவங்க ரீடிங்கே எடுத்திருக்காங்க. விசில் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஏசி தாங்க இருக்குது, 4 ஃபேன் தாங்க இருக்குது, 14,000 ரூபா எப்படிங்க கரண்ட் எங்களுக்கு வரும்? அது எப்படிங்க 14,000 ரூபா கரண்ட் வரும்? வாய்ப்பே இல்லைங்க எங்களுக்கு வந்து. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏசி நீங்கள் எப்போது தான் நாங்கள் போடுவோம், நாங்கள் ஏசியாக போட்டுகிட்டே இருக்கோம், நாங்கள் ஏசி எப்போதுமே போட மாட்டோம். இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் அண்ணா கரண்ட்டை கட் பண்ணியிருக்காரு. கரண்ட்டை கட் பண்ணியே உங்களுக்கு 14,000 ரூபா வந்திருக்கு. யோசிச்சு பார்த்துக்கோங்க. கரண்ட்டு மட்டும் மாரி வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆத்துக்காரோடைய மொத்த சம்பளத்தை நீங்கள் கரண்ட் மரத்தில் கொடுத்துட்டு மற்ற வேலைக்கு கடன் வாங்கிட்டு ஓடி இருக்கணும் நீங்கள். அதாவது மொத்த சம்பளத்தையும் கரண்ட் பணத்தை கட்டிட்டு மீதி செலவுக்கு கடன் வாங்கிற அளவுக்கு அண்ணன் உங்ககிட்ட பிடுங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாவம், புண்ணியம் பண்ணி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி பொழைச்சி புண்ணியம் பண்ணி கொஞ்சம் கிரண்டை கட் பண்ணி 16,000 விட்டுருக்காரு உங்களுக்கு வந்து. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நல்ல மனசு தான் விஜய் அண்ணன். இந்த பெருந்தன்மையான ஆள் தான் நம்ம அண்ணன். இவர் மட்டும் இந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய தவறான முடிவுகள் இன்னும் சரியாக வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியலா? இல்லை, புரியல. சுறா படம் பாருங்க, புரிஞ்சிடும். அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுலேயும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி தப்பாக எடுத்துருக்குறாங்க. 17,000 ரூபாய் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுக்குன்னு நாங்க கேட்க போனா இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்லாம் தப்பா எடுத்திருக்காங்க. இப்படி இங்கே சந்தோஷம் தானே போடணும். அப்பனா இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி ஊழல் பண்ணியிருக்கு. உங்களுக்கு கரண்ட் பணம் தப்பாக எடுத்துக்கிறாங்க. இவங்க அண்ணன் வந்து சரியான கரண்ட் பணம் எடுத்து உங்கள் வீட்டுக்கு 17,000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அது கண்டு சந்தோஷப்படணும். போன ஆட்சியில் தவறான முறை கரண்ட் பணம் எடுத்து நான் அரசுக்கு வருவாயை நான் குறைச்சிட்டேன். இந்த முறை எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்து 17,000 ரூபாய் வீட்டுக்கு கரண்ட் பணம் எடுத்து கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு இருக்க நல்ல மனசு யாருக்குங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமையால் நீங்கள் பேசியிருக்கணும். ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்க, கரண்ட் பணத்தை கட்டுங்க. அப்புறம் இது வந்து சாமானிய மக்கள். இவங்களாம் வந்து டிவிகேக்கு விசில் அடித்தவங்க. உண்மையிலேயே டிவிகே வரக்கூடாது, இந்த கட்சி வந்தால் ரொம்ப மோசமாக தமிழ்நாடு போயிடும் அப்படின்னு நினச்சவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்கள பார்த்தாலும் இது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு மாதம் ஒரு 1,500 கரண்ட் பணம் வருது. அடுத்து ஒரு 7,000 ரூபா வருது போன மாதம், இந்த 5வது மாதத்தில். இந்த 7வது மாதத்தில் அந்த கரண்ட் பணத்துடைய அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 29,520 ரூபா. 29,000 ரூபா கரண்ட் பணம் வந்து இருக்குது. ரீடிங் வந்து 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7,000 வந்திருந்தது. எழுதுறவங்க கிட்டே கேட்டோம், இல்ல மீட்டர் கரெக்டா தான் இருக்கு, நல்லா ஓடுது, நீங்க கட்டிடுங்க. நாங்கள் கட்டிட்டேன். இப்போ பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்திருக்கு. எப்படி 7,000 ரூபாய் 29,000 ரூபாய் ஓடும்? வந்து கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும். அந்த வீடியோ போட்டிருந்தேன். இது எந்த விதமான லாஜிக்குன்னு தெரியல. கேட்டால் இப்போ கரண்ட்டை வந்து கரெக்டாக இன்றைக்கி தான் அளவாக கரெக்டாக எடுத்து போய் மீட்ரு பெட்டிலேருந்து இது வரைக்கும் தப்பாக ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் கரண்டெல்லாம் பிடிச்சி வச்சு எவ்வளோ நீளத்துக்கு போயிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி அளந்து வச்சு அமௌண்ட்டை கரெக்டாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக பேரின்பமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் கூடுதல் என்ன தெரியுங்களா, அண்ணனுடைய ஆட்சி முறைக்கு வருவாயை கூட்டணும். அதுக்கு அண்ணன்ட்ட திட்டம் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது.
ஒரு கழுதையும் கிடையாது அண்ணங்கிட்ட வந்து. அப்போ வேறு வழி என்ன இருக்குது? கரண்டு பணம் கூட்டு, சொத்து வரியை கூட்டி. இப்போ சென்னையில் பெருநகர பகுதியில் சொத்து வரியை 300 மடங்கு கூட்டியாச்சு. அங்கெல்லாம் ஐயோ அம்மா நெஞ்சில் வச்சு அடிச்சுட்டு நடக்கிறாங்க. அப்புறம் இப்போ புதுசாக குடிமகன்களுக்கு ஜாலியாக இருக்கா, குடிக்கிறதுக்கு ஆப்பு கொண்டு வந்தார்லா, ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணிட்டு போய் குடிக்கலாம்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்தார்லா. பாட்டிலுக்கு 20 ரூபா கூட்ட போகிறாராம்மா. வெளிநாட்டு பாட்டிலுக்கு 250 ரூபாயா, பீர் பாட்டிலுக்கு 20 ரூபாயா, மற்ற பாட்டுக்கு 10 கூட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி சாராய கடையிலேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு அண்ணன் திட்டம் போட்டிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மாஸ் திட்டத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த திட்டமும் நீங்கள் வருவாயை கூட்டுவீங்கன்னு பார்த்தா நம்மக்கிட்டே இருந்தே பணத்தை எடுத்து நம்மக்கிட்டே கொடுக்க போகிறீங்க. அதற்கு இந்த ஆட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் டிவிகேக்கு ஓட்டு போட்டு டிவிகேக்கு எதிர்ப்பாக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அவர் அடி வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஃப் இந்தியாவுக்கு என்னோட மாபெரும் வேண்டுகோள், தயவு செஞ்சு நான் போட்ட ஓட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா நான் வந்து டிவிகேன்ற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு இப்போ அவங்க பண்ணுறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. காரணம்லாம் கேட்காதீங்க, ஏகப்பட்ட காரணம் இருக்குது. ஓகேவா? மக்களுக்கு நல்லது பண்ணுறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறதே வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வந்து என் ஓட்டை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது என் ஓட்டு, என்னோட உரிமை. ஓகேவா? என் ஓட்டை கொடுத்துரு. நான் உனக்கு தெரியாதனமாக ஓட்டை போட்டேன். நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ண அது எனக்கு தெரியல. ஆனால் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. நான் உனக்கு ஓட்டை போட்டேன். ஏன் ஓட்டு ஏன் உரிமை? ஓட்டை கொடுத்துருக்காரு. நியாயமான ஆள். எனக்கு தெரிஞ்சு உண்மையான விஜயசிங் விரதம் இருப்பார் போல இருக்குது. தெளிவாக இருக்கார். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிங்க இந்த கரண்ட் பணத்தை பற்றி அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறக்காமல் பதிவிடுங்க. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.